பால் கொள்முதல் விலை உயர்வுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். பால் கொள்முதல் அளவு முந்தைய ஆட்சி காலத்தை ஒப்பிடும்போது குறைவாக இருப்பதாகவும் நாள் ஒன்றுக்கு 36 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கொழுப்புச்சத்து குறைந்த பாலுக்கு புதிய வண்ண பாக்கெட்டில் பழைய விலையில் நுகர்வோருக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கும் நடவடிக்கையை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி பசும்பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 35 ரூபாயிலிருந்து 38 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை 44 47 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் 4 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் நலனை பாதுகாக்க அனைத்து உதவிகளையும் ஆவின் நிர்வாகத்துக்கு அரசு வழங்கும் என உறுதியளித்துள்ளார். பால் கொள்முதல் விலை உயர்வுக்கு ஈரோடு மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகி சிவசுப்பிரமணியம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினோம். சென்னையிலும் ஈரோட்டிலும் மற்றும் அனைத்து கிராம பகுதியிலும் போராட்டம் நடத்தினோம். ஆனால் எங்களுக்கு அறிவித்துள்ள விலையேற்றத்தை நாங்கள் வரவேற்றாலும் இதற்கு மேல் விலையேற்றம் அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் லிட்டருக்கு குறைந்தது 2 ரூபாயாவது ஊக்கத்தொகை கர்நாடக மாநிலத்தில் வழங்குவது போல் வழங்க வேண்டும். ஆவின் பால் கொள்முதலுக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டது போதுமானது அல்ல என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் கூறினார். பால் உற்பத்தியாளர்களினுடைய பாலின் கொள்முதல் விலையை 3 ரூபாய் லிட்டருக்கு உயர்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் வரவேற்கிறோம். எனினும் கடந்த 2-3 வருடங்களாக எங்களுடைய கோரிக்கை குறைந்தபட்சம் எங்களுக்கு லிட்டருக்கு 10 ரூபாயாவது விலை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை. அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.